அனைவருக்கும் வணக்கம். டிராயிங் வித் டாட்டர்டு லைன்ஸ், புள்ளி கோடுகள் மூலம் வரைதல். இன்றைக்கி நாம் டாட்டர்டு லைன்ஸ் மூலயமா ஒரு ஷேப்ஸ் எப்படி வரைகிறது, டாட்டர்டு லைன்ஸ் மூலயமா நிறைய செயல்பாடுகளை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத, எந்தெந்த பிளாக்ஸ் வச்சு செய்ய போகிறோம் அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டாட்டர்டு லைன்ஸை வரைகிறதுக்கு, ஷேப்ஸை உருவாக்குறதுக்கு பென் அப் அப்படின்ற டூலை யூஸ் பண்ண போகிறோம். பென் டவுன், ஃபார்வேர்ட், ஆக், லாஸ்ட் ஒன் ரிப்பீட். இந்த பிளாக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கி டாட்டர்டு லைன்ஸை எப்படி உருவாக்குறது, அதில் ஒரு ஷேப்ஸை எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தயாராக இருக்கீங்களா? டர்ட்டில் ஆர்ட் ஆன்லைன் டூலில் டிராயிங் வித் டாட்டர்டு லைன்ஸ் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மூமெண்ட் பிளாக்கில் ஃபார்வேர்ட் அப்படின்ற பிளாக்ஸை நம்ம ஒர்க் பிளேஸில் ட்ராக் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இதில் டிஃபால்ட் வேல்யூ 100 இருக்குது. ஸோ 100ன்றது ரொம்ப பெரிய வேல்யூ. ஸோ முதல்ல நம்ம சின்னதாக்கிக்கலாமா? 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் ப்ளே பண்ணுறேன். பாருங்கள், சின்னதாக ஒரு டாட்டர்ட் லைன் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக நான் என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பென் அப் அப்படின்ற ஒரு டூலை கொண்டு வர போகிறோம். ஏற்கனவே 20 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ண சொல்லி டர்ட்டிலுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். கூட நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பென் அப் அப்படின்ற டூலை இது கூட ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன், பென் அப் ஓகே. அடுத்தது ஃபார்வேர்ட் எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே என்ன சொன்னமோ அதே ஸ்டெப்ஸை கீழே கொடுத்துக்கிறோம், 20. ஓகேங்களா? ஸோ 20 ஸ்டெப்ஸை வந்து ஃபார்வேர்ட் பண்ணி அந்த பென் அப், அதாவது மேலே போகணும் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அழகாக பென் அப் அப்படின்ற டூலை பயன்படுத்தி டர்ட்டில் 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொண்டு போயிருக்கோம். அடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பென் அப் அப்படின்றத கொண்டு வந்திருக்கோம். கூட நம்ம பென் டவுன் அப்படின்றதையும் ட்ராக் பண்ணி ஒர்க் பிளேஸில் இந்த ஃபார்வேர்டுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? சரிங்க. இப்போ டாட்டர்டு லைன் ஒரே ஒரு லைன் போட்டிருக்கோம். டாட்டர்டு லைன்ஸை ஒரு பெரிய லைனாகவே நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே என்ன இருக்குது பாருங்கள், ஃபார்வேர்டு 20 இருக்குது, பென் அப், ஃபார்வேர்டு 20 இருக்குது, பென் டவுன் இருக்குது. இவ்வளோ பிளாக்ஸும் எத்தனை முறை நான் ரிப்பீட் பண்ணால் டாட்டர்டு லைன்ஸ் நிறைய வரும்? அப்போ நம்ம எந்த பிளாக்கை யூஸ் பண்ணணும்? ஃப்ளோ பிளாக்கில் இருக்கிற ரிப்பீட் பிளாக் அப்படின்றத நாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃப்ளோ பிளாக்கில் ரிப்பீட் பிளாக். ஸோ ஏற்கனவே டிஃபால்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குங்க? 4 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 6 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது இங்கே கீழே இருக்கிற இந்த பிளாக்ஸ் எல்லாம் 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி எனக்கு டாட்டர்டு லைன்ஸ் வந்து போட்டு காட்டுங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த டர்ட்டில் ட்ராக் பண்ணி கீழே வச்சுருக்கேன். இப்போ ப்ளே பண்ணலாமா? இங்கே பாருங்கள், அழகாக எத்தனை முறை ரிப்பீட் பண்ண சொன்னோமோ அத்தனை முறை டர்ட்டில் வந்து ரிப்பீட் பண்ணி டாட்டர்டு லைன்ஸை அழகாக ஒரு லைன் போலவே போட்டு நமக்கு ஒரு அழகான ஒரு செயல்பாடை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டாட்டர்டு சர்க்கிள் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? சர்க்கிள்னா வட்டம். சரிங்க. வட்டம் வரைகிறதுக்கு நம்ம எந்த டூலை வந்து எடுக்கணும், எந்த பிளாக் போகணும்? எஸ், மூமெண்ட் பிளாக்கில் நமக்கு என்ன இருக்குங்க, ஆக் அப்படின்ற பிளாக் இங்கே இருக்குது. ஸோ அதை ட்ராக் பண்ணி ஒர்க் பிளேஸில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 118 இருக்குது, ரேடியஸ் 100 அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்தது வழக்கம் போல் பென் அப் அப்படின்ற டூலை நான் இங்கே ஒர்க் பிளேஸில் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன வரைய போகிறோம்? எஸ், ஆக், ஆங்கிள் ரேடியஸ் அப்படின்றத நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? கடைசியாக எந்த டூல் நம்ம ப்ளேஸ் பண்ணணும்? கீழே பென் டவுன். மேலே பென் அப் வச்சுருக்கோம், இங்கே பென் டவுன் வச்சுருக்கோம். சரிங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஆங்கிளில் வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குங்க? 118 இருக்குது. இது மிகப்பெரிய வேல்யூ. ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்ன வரைஞ்சிட்ருக்கோம்,
டாட்டட் லைன்ஸ் வந்து வரைஞ்சிட்ருக்கோம். அப்போ 180 எடுத்துகிட்டு ஒரு 25 அப்படின்ற நம்பரை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே ஒரு ஆங்கிளில் 118 இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 அப்படின்றத ப்ளேஸ் வேல்யூ மாற்றிக்கலாம் நம்ம இதில். சரிங்க. இப்போ இது எல்லாம் இருக்குது. இது எத்தனை முறை ரிப்பீட் ஆகணும், எத்தனை முறை ரிப்பீட் ஆனால் நமக்கு டாட்டட் சர்க்கிள் நமக்கு கிடைக்கும், ஒரு வட்டம் கிடைக்கும். அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணணும், ஃப்ளோ பிளாக்கில் இருக்கிற ரிப்பீட் அப்படின்றத நம்ம இங்கே ட்ராக் பண்ணி ஒர்க் பிளேஸில் ப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்குங்க, 4 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், 10 அப்படின்றத கொடுக்குறேன். அதாவது ஆங்கிள் ரேடியஸ், பென் அப், பென் டவுன், ஆங்கிள் ரேடியஸ், இந்த வேல்யூஸ் எல்லாமே எத்தனை முறை ரிப்பீட் ஆகணும், 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும். எனக்கு டாட்டட் சர்க்கிள் வந்து எனக்கு வரணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், அழகான ஒரு சர்க்கிள் வந்து நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். சரிங்க. இப்போ டாட்டட் சர்க்கிள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இங்கே டாட்டட் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா வேறு ஒரு கலரில் இந்த சர்க்கிளை மட்டும் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ளேஸ் பண்ணணும், வெரி குட், செட் பென் சைஸ், செட் கலர், இந்த பிளாக்ஸை நம்ம இங்கே ட்ராக் பண்ணி கொடுத்தா போதும். கொடுத்துடலாமா? இப்போ பாருங்கள், எங்கே போகணும், பென் பிளாக்கில் முதல்ல என்ன இருக்குங்க, செட் கலர் அப்படின்றத முதல்ல இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது செட் பென் சைஸ் அப்படின்ட்டு இருக்குது, அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ செட் பென் சைஸ் அப்படின்றதில் டிஃபால்ட் வேல்யூ 4 இருக்குது, இதை 10 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். செட் கலர் அப்படின்றதில் 0 இருக்குது. நம்ம என்ன வேல்யூ கொடுக்கலாம், 30 to 40ல் 33 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. என்னென்ன இருக்குங்க, ஆங்கிள் ரேடியஸ் இருக்குது, பென் அப், ஆங்கிள் ரேடியஸ், பென் டவுன் அப்படிலாம் இருக்குது. ஸோ வேல்யூஸ்லாம் ஏற்கனவே கொடுத்தது என்னவோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் மூவ்மெண்ட் பிளாக் போயிட்டு க்ளீன் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ இந்த டாட்டட் சர்க்கிள் வந்து ஏற்கனவே ரெட் கலரில் இருந்தது, இப்போ நம்ம என்னவோ மாற்றிருக்கோங்க, வெரி குட், க்ரீன் கலராக மாற்றிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த டாட்டட் சர்க்கிள், டாட்டட் லைன்ஸ், ஸோ எந்தெந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது போலவே நிறைய ஷேப்ஸை வந்து இதே முறையை பயன்படுத்தி உங்களால் வரைய முடியும். ட்ராயிங் வித் டாட்டட் லைன்ஸ் ரொம்ப செயல்பாடுகள் ரொம்ப அருமையாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது இல்லையா? என்னென்ன டூலை யூஸ் பண்ணோம் இன்றைக்கி நம்ம? எஸ், பென் அப், பென் டவுன், ஃபார்வேர்ட், ரிப்பீட், இந்த ஆப்ஷன்லாம் பயன்படுத்தி டாட்டட் லைன் எப்படி உருவாக்குறது, டாட்டட் லைன்ஸை வந்து ஒரு பெரிய லைனாக எப்படி உருவாக்குறது, டாட்டட் சர்க்கிள் எப்படி கொண்டு வர்றது, ஸோ இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகளை இந்த பிளாக்ஸை பயன்படுத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே பிளாக்ஸை பயன்படுத்தி நிறைய வடிவங்களை நீங்களும் செய்து பார்க்கலாம். நன்றி.